பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லி. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்தே கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய இருதயம் பொல்லாததும் கேடுபாடுகள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. இருதயத்திற்குள்ளதான் அத்தனை தீமைய விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டு அதுக்குரிய காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தணும். இந்த இருதயத்துக்குள்ள தேவையற்ற விஷயங்களை வைக்காதபடிக்கு நீங்க அந்த இருதயத்தை செம்மைப்படுத்த உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருதயத்தின் நினைவுகளை வைத்தே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 68வது அதிகாரத்தில் 66வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, நான் அவர்களுடைய கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நீங்க பார்க்கும்போது நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய நினைவுகளையும் ஆண்டவர் அறிந்து அந்த நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறார். என்னுடைய இந்த பிள்ளைகள் அவருடைய நினைவுகள் பொல்லாததா இருந்துச்சுன்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு தூரம் போகும். நம்முடைய நினைவுகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமானால், மனுஷனை நேசிக்கிற ஒரு நினைவுகளா இருக்குமே ஆனால், உதவி செய்கிற நினைவுகளா இருக்குமே ஆனால், மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற நினைக்கிற நினைவா இருக்குமே ஆனால், நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிப்பேனே ஆனால் நீங்க பார்க்கலாம், ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாய் இருக்குமா. ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்களோடு கூட பேசுவது, பழகுவது, மற்றவர்களை குறித்து நினைப்பதில் நீங்க ஜாக்கிரதையான நினைவுகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமே ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது உங்களுடைய செல்வத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் உயர்வுக்கும் நேராக நடத்தப்படும். ஆகையினால உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும், மேலானதவைகளாகவே இருக்கட்டும். அந்த நினைவுகளை பார்த்து கர்த்தர் உங்களை செல்வத்திற்கு நேராக, ஆசீர்வாதத்திற்கு நேராய், செழிப்பிற்கு நேராய் நடத்த போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நினைவுகளை சரிப்படுத்துங்க. பரலோகத்தின் தெய்வமே, இயேசுவே, இந்த நாளில் ஆண்டவரே, வேத வசனத்தின்படி இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான் என்று ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கவனித்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் என்பதை நாங்கள் கவனித்தோம். பொல்லாத எண்ணங்கள் கொண்டிருப்போமே ஆனால் அது எங்களுக்கு தரித்திரத்தையும் அவமானத்தையும் வேதனையும் உண்டாக்கும். ஆனால் நன்மையான நினைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில அது செல்வத்தையும் செழிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். அப்படியாக இவர்களுடைய நினைவுகள் எல்லாம், இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும், ஆண்டவரை பற்றினதாக இருக்கட்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நினைவாக இருக்கட்டும், மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது என்கிற நினைவாக இருக்கட்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்கிற நினைவாக இருக்கட்டும், மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற நினைவாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட நினைவுகள் இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.